மனநலம் தொடர்பான ஆலோசனைகள் வழங்குவதில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை செய்து பாதிக்கப்பட்ட 16 பேருக்கும் உயர் சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மனநல திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதிலும் மாவட்டம் தோறும் மனநலம் தொடர்பான மருத்துவ நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பாக சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கூட்டரங்கில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அரசு முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், சிறப்பு செயலாளர் திரு செந்தில் மற்றும் மனநல ஆலோசகர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தொண்டு நிறுவனமும் சுகாதாரத்துறையும் இணைந்து மனநலம் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளும் வகையில் புதிய இணையதளத்தை சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இந்த கூட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மற்றும் இதில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மனநலம் தொடர்பான ஆலோசனைகள் வழங்குவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக விளங்குவதாக டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சையில் பாதிக்கப்பட்ட 16 பேருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், மருத்துவ குழு ஆய்வு அறிக்கை ஒரு சில நாட்களில் வெளியிடப்படும் என்றும், அதன் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை சராசரியாக 5.75 லட்சம் கேட்ராக்ட் ஆபரேஷன் கண்புற அறுவை சிகிச்சை நல்ல முறையில் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஆண்டு கூட 2 லட்சத்துக்கு மேற்பட்டது பிரச்சனையின்றி செஞ்சுருக்கோம். மேட்டூரை பொறுத்தவரை சராசரியாக ஆண்டொன்றுக்கு 90 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. 14, 15, 16 நடந்த ஆப்ரேஷன்ஸில் 23 பேரில் ஒரு 16 பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு முதலமைச்சருக்கு ஆணைக்கிணங்க மிக சிறப்பான ட்ரீட்மெண்ட், ஹை அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இது இல்லாமல் அவங்களுக்கு அனைத்து அரசாங்க செலவத்தில் செய்யறதுக்கு முதலமைச்சர் ஆணையிட்டு இருக்காங்க.